ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு. பரமபத வாசல் வழியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்த பெருமாள். பரமானந்தம் ஐயா திருமலை வைகுந்தம், ஆனந்தம் பரமானந்தம் ஐயா திருமலை வைகுந்தம். எது வைகுந்தம்? சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு. கோவிந்தா கோவிந்தா முழக்கத்துடன் பக்தர்கள் தரிசனம். பெருமாள் கோவில்களில் கோலாகலமாக நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு. அதிகாலையிலேயே திரண்டு சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நள்ளிரவு 1:45 மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பு. 2 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. புத்தாண்டு தினத்தை மெரினா கடற்கரையில் உற்சாகமாக கொண்டாடிய மக்கள். வாகன நெரிசலால் காமராஜர் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. புத்தாண்டு கொண்டாட்டங்களை ஒட்டி சுற்றுலா தலங்களுக்கு படையெடுத்த மக்கள். உயிரியல் பூங்காக்கள், நீர்வீழ்ச்சிகள் உள்ளிட்ட இடங்களில் திரண்டு உற்சாக கொண்டாட்டம். புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் அலைமோதிய சுற்றுலா பயணிகள் கூட்டம். புத்தாண்டு கொண்டாட்டம் முடிந்து ஊர் திரும்ப குவிந்ததால் பரபரப்பு. மாமல்லபுரத்தில் பல மணி நேரமாக பேருந்துகள் வராததால் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்ட சுற்றுலா பயணிகள். மாலையில் வீடு திரும்ப போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் சுற்றுலா பயணிகள் ஆத்திரம். புத்தாண்டு முதல் நாள் இரவை ஆடல் பாடலுடன் கொண்டாடிய கிராம மக்கள். திருவண்ணாமலை அருகே உற்சாகம். புத்தாண்டு தினத்திலும் போராட்டத்தை கைவிடாத பரந்தூர் கிராம மக்கள். விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 159வது நாளாக நீடித்த போராட்டம். கேரளாவில் புத்தாண்டு நாளில் 107 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை. கடந்த 10 நாட்களில் 686 கோடிக்கு மது விற்றுள்ளதாக தகவல். நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை புதிய உச்சம். வரலாறு காணாத அளவாக ₹5.55 விலை நிர்ணயம். தேமுதிக தலைவர் விஜயகாந்துடன் நடிகர் சத்யராஜ் சந்திப்பு. வீட்டிற்கு நேரில் சென்று புத்தாண்டு வாழ்த்து பெற்றார். அதிமுக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் விவகாரம் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம். இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்த ஆவணங்களின்படியே கடிதம் அனுப்பப்பட்டது என தகவல். எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தால் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படலாம். முன்னாள் முதல்வர் OPS ஆதரவாளர் புகழேந்தி பேட்டி. தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சிக்கு அதிமுக தான் காரணம் என சொல்ல முடியாது. கட்சியை வளர்க்க பாஜக பணத்தை கொட்டுவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சனம். மானாமதுரையில் ப. சிதம்பரம் பங்கேற்ற ஆலோசனை கூட்டத்தில் வாக்குவாதம். கார்த்தி சிதம்பரத்தின் மீது நிர்வாகிகள் பரபரப்பு குற்றச்சாட்டு. திருப்பூரில் திருடன் என நினைத்து கட்டட தொழிலாளி அடித்து கொலை. உறவினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
கடலூரில் வடமாநில தொழிலாளி அடித்து கொலை. மர்ம கும்பல் நடத்திய கொலைவெறி தாக்குதலில் மற்றொரு தொழிலாளி படுகாயம். தூத்துக்குடி நபரிடம் ஏற்றுமதி என்ற பெயரில் 37 லட்சம் ரூபாய் மோசடி. போலி வாட்ஸ்அப் எண் மூலம் கைவரிசை காட்டிய நைஜீரிய நாட்டைச் சேர்ந்தவர் கைது. சென்னையில் 6 நாட்களாக நடைபெற்று வந்த இடைநிலை ஆசிரியர்களின் உண்ணாவிரத போராட்டம் வாபஸ். முதல்வரின் உறுதியை ஏற்று போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவிப்பு. ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 3 பெண்கள் பலி. ஏற்கனவே பொதுக்கூட்டத்தில் 8 பேர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் அதிர்ச்சி. மகாராஷ்டிர மாநிலம் நாசிக் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலி எண்ணிக்கை 3ஆக உயர்வு. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் மாநில அரசு நிவாரணம் அறிவிப்பு. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தின் முதல் கட்டம் இந்த ஆண்டு செயல்படுத்தப்படும். விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தகவல். டெல்லியில் 2021ஆம் ஆண்டை விட 2022ஆம் ஆண்டில் காற்றின் தரம் நல்ல நிலையில் இருந்தது. தேசிய வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜம்மு காஷ்மீரில் வீடுகளுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள். பொதுமக்கள் 4 பேர் உயிரிழப்பு, 7 பேர் படுகாயம். காபூல் ராணுவ விமான நிலையம் அருகே சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பு. 10 பேர் உயிரிழந்துள்ளதாக தலிபான் அரசு தகவல். நடிகர் அஜித்குமாரின் துணிவு படத்தின் ட்ரெய்லர் 24 மணி நேரத்தில் 3 கோடி பார்வைகளை கடந்து சாதனை. ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்ற ட்ரெய்லர். படக்குழு மகிழ்ச்சி.